வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாட்டில் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜீவன் செயலியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் நேற்று வெளியிட்டார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு மின் தேவை அதிகரித்துள்ளதாகவும் அவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு எனும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று காலை 9 மணி முதல் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பேச்சுப் போட்டி, வினாடி போட்டி உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.centacpuducherry.in என்ற இணையதள முகவரியில் வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கட்ட நகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திருவள்ளுவர் நகர், கென்னடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், மகாத்மா காந்தி வீதி ஒரு பகுதி, சூரியகாந்தி நகர், பிருந்தாவன், சித்தன்குடி, நேரு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.